6.4 காமன் ஃபோர்ஸஸ். ஓகே சார். இந்த காமன் ஃபோர்ஸஸ் தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த லெசன்ல அந்த த்ரூ அவுட் ஆல் த ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து Okay. வெயிட் ஓகே என்னன்றது சார். ஒன்று பார்ப்போம். வெயிட் ஆக்ஷன் நார்மல். ஸ்ப்ரிங் இப்போ வெயிட் அப்படின்றது இப்போ ஓகே, இப்போ ஒரு பிளாக்கை ஒரு சர்ஃபேஸ் மேலே வச்சுருக்கோம். ஓகே சார். பிளாக் வந்து மாஸ் எம் இது. இப்போ இந்த சர்ஃபேஸ் மேலே வச்சுருக்கோம். இப்போ இந்த பிளாக் இருக்கு இல்லையா, இந்த பிளாக் வந்து இந்த சர்ஃபேஸ் மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்போ ஆஃபர் பண்ணும். ஓகே சார். இந்த ஃபோர்ஸ் தான் என்ன அப்படின்னா வெயிட் விச் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. ஓகே இந்த சார். இடத்துல ஜி அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆக்சலரேஷன் டு எஸ் சார். வேல்யூ வந்து ஜி ஈக்குவல் டு 9.8 ஆர் 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். சரி, இப்போ Okay, sir. நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஒன்று இருக்கு நமக்கு ஆல்ரெடி. இது இப்போதைக்கு நம்ம அது தேவையில்லை. ஆக்சுவலி இந்த ஃப்ளோர் மேல இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது, வெயிட் அப்ளை பண்ணுது. அப்போ இந்த ஃப்ளோர் என்ன பண்ணும் அப்படின்னா, சரி இதுக்கு அப்போசிட்ல இன்னொரு ஃபோர்ஸ், அது Yes, sir. ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தான் நார்மல் ரியாக்ஷன். நார்மல் ரியாக்ஷன் சொல்லலாம். நார்மல் ரியாக்ஷன். ஆக்சுவலி இந்த இடத்துல நார்மல் அப்படின்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, இந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். Okay, sir. என் வெக்டார் இது வந்து டபிள்யூ வெக்டார், இது வந்து இந்த என் வெக்டார் அப்படின்றது என்ன ஆகுது, இந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா ஆக்ட் ஆகும். அதுதான் Okay. அதனாலதான் இதுக்கு பேர் நார்மல் இல்ல ரியாக்ஷன் சொல்லலாம். இது எப்பவுமே வந்து இப்ப சப்போஸ் ஒரு இன்க்ளைன்டு பிளேனா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்க்ளைன்டு பிளேன்ல இதே ஆப்ஜெக்ட் பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னா வெயிட் டவுன்வர்டா தான் ஆக்ட் ஆகும் எம்ஜி. Okay, sir. நார்மல் அப்படின்றது இந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். இப்போ இது ரெண்டு பேரலா இருக்காது. இப்போ இந்த கேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் இந்த கேஸ்ல வந்துட்டு வெயிட்டும் நார்மலும் பேரலா இருக்கு. Okay, sir. இதுல வந்து ரெண்டுமே பேரலா இருக்காது, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ஒரு ஆங்கிள் டீவியேஷன்ல இருக்கும். Okay, sir. அப்ப இந்த இன்க்ளினேஷனுக்கு ஏத்த மாதிரி இங்கேயும் நமக்கு அந்த இன்க்ளினேஷன். Okay, sir. இது வந்துட்டு நார்மல் Okay. ரியாக்ஷன். Okay. அடுத்து டென்ஷன் என்னன்னா, இப்போ ஒரு ஒரு ஃபிக்ஸட் ரூஃப் இருக்கு. இந்த ரூஃப்ல நம்ம ஒரு சின்னதா ஒரு த்ரெட்டை கட்டி தொங்க விட்டுட்டு Okay. ஒரு மாஸை கனெக்ட் பண்ணிட்டோம். பால் ஆஃப் மாஸ் எம் கனெக்ட் பண்ணிருக்கோம். Okay, sir. இந்த பாலோட வெயிட் வந்து டவுன்வர்டா ஆக்ட் ஆகும். Okay, sir. இப்போ இந்த த்ரெட்ல வந்து டென்ஷன் ஆக்ட் ஆகும். Okay, sir. அப்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். ஸோ இந்த மாஸ் வந்துட்டு ஒரு வெயிட்டை கொடுக்கறதுனால தான் அந்த ஸ்ட்ரிங், இதை ஸ்ட்ரிங்னு எடுத்துக்கலாம் இல்லை த்ரெட் எடுத்துக்கலாம். த்ரெட் ஆர் Okay, sir. அந்த கிட்டாரு, அந்த ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஞாபகம் இருக்கா? Yes. அந்த ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, வயலின் அதுலலாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த டைட் பண்ணி வச்சுப்பாங்க. Okay, sir. இப்போ நம்ம பிசிக்ஸ் லேப்ல கூட சோனா மீட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அதுலேயும் வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம உடன் பாக்ஸ்ல வந்து அதே கிட்டார் மாதிரி தான், கிட்டார் மாதிரி ஒரே ஒரு லைன் மட்டும் தான் இருக்கும், நிறைய லைன் இருக்காது. ஒரே Okay, ஒரு sir. கம்பி என்ன பண்ணிருப்பாங்க, நல்லா இழுத்து நல்லா கட்டியிருப்பாங்க, ஒயர் அப்படின்னு சொல்லி Okay, sir. ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அது வந்துட்டு அதுல அந்த ஒயர்ல வந்து என்ன ஆகும்னா அது டென்ஷன் ஆக்ட் ஆகும். Okay, sir. டென்ஷன் எப்படி கிடைக்குதுன்னா நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால தான். இந்த இடத்துல டென்ஷனை ப்ரொவைட் பண்றது யாருன்னா, Okay. ஓகேவா? சரி, அடுத்து இப்போ இதே ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்ல ஒரு பிளாக் வந்து வச்சிருக்கிறோம். Okay, sir. சர்ஃபேஸ்ல ஒரு பிளாக். Okay, sir. இப்போ இந்த பிளாக் என்ன பண்றோம், நான் ரைட் சைடு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் பண்றேன்.
ஓகே சார். இந்த பிளாக்குக்கும் இந்த சர்ஃபேஸ்க்கும் இடையில ஒரு இன்டராக்ஷன் இருக்கும். ஓகே சார். இந்த இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுறதுனால இந்த 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 ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்ட் எம்மோட பாட்டம் சர்ஃபேஸ்க்கும் ஃப்ளோர் இருக்கு இல்லையா, ஆமா சார். ஃப்ளோரோட பாட்டம் சர்ஃபேஸ்க்கும் ஓகே. சாரி ஃப்ளோரோட அந்த டாப் சர்ஃபேஸ் மாதிரி சொல்லிட்டேன், அந்த மேல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்க்கும் இந்த ஆப்ஜெக்டோட பாட்டம் சர்ஃபேஸ்க்கு இடையில என்ன இருக்கும், ஒரு ரிலேட்டிவ் மோஷன் இருக்கும். ஓகே சார். மேல அப்படியே உரசும். அதனால நமக்கு இங்கனக்குள்ள என்ன ஆகும், ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகே சார். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இப்போ இங்க டவுன்வர்டா இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். ஓகே சார். So, இந்த ஃபோர்ஸ் தான் என்னது, ஃப்ரிக்ஷன். வந்து ஸ்மால் எஃப்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம், கேபிட்டல் எஃப் கிடையாது, ஸ்மால் எஃப். ஓகே. இந்த ஃப்ரிக்ஷன் எப்போ வந்து ஆக்ட் ஆகும்னா, நம்ம இந்த ஃபோர்ஸ் ஒரு அப்ளைடு ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கும் போது இந்த ஆப்ஜெக்ட் எந்த ஃப்ளோர் இந்த இல்லை எந்த சர்ஃபேஸ் மேல ஸ்லைட் ஆகுதோ அந்த சர்ஃபேஸும் ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸ் ரெண்டும் சேர்ந்து உரச. ஓகே. இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஃபோர்ஸ் தான், காமன் Okay. ஃபோர்ஸ். அடுத்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு ஸ்ப்ரிங் மெட்டீரியல் இருக்கு, Yes, sir. ஸ்ப்ரிங் இருக்கு. இந்த ஸ்ப்ரிங்கை வந்து ஒரு உடன் இல்லை ஒரு பிளாக் கூட கனெக்ட் பண்ணி வச்சு இந்த இந்த ஒரு எண்டில் என்ன பண்ணிட்டோம், அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் Okay. வச்சு இந்த பிளாக்கை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். பிடிச்சி இழுத்தோம்னா என்ன ஆகும், ஸ்ப்ரிங் எக்ஸ்பேண்ட் ஆகும். Okay. இல்லை இந்த சைடு பிடிச்சி கம்ப்ரஸ் பண்ணலாம். கம்ப்ரஸ் Okay. பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஸ்ப்ரிங்கில் சில சேஞ்சஸ் நடக்கும். Okay. Expand. Okay, sir. இப்போ இந்த இந்த ஸ்ப்ரிங்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் என்ன அப்படின்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். Okay. நான் இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது எஃப் அப்ளைடு. Okay, sir. பட் இந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுறதுக்கு ட்ரை பண்ண. நம்ம கையை வச்சு பிடிச்சி இழுக்கிறோம்னு வையேன், Okay, sir. கையை விட்டுட்டோம்னா என்ன ஆயிரும், அந்த பிளாக்கை பழைய பொசிஷன் வரதுக்கு ட்ரை பண்ணும். Yes, sir. Yes, sir. அதை திருப்பி பழைய பொசிஷனுக்கு அதை திருப்பி கொண்டு போற ஆள் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா எஃப் ரெஸ்டோரிங். Okay, sir. ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். Okay, sir. ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, இந்த ஆப்ஜெக்டை திருப்பி பழைய பொசிஷனுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணும். Okay. ஓகேவா, நம்ம எந்த ஒரு கம்ப்ரெஷன் பண்றோம், கம்ப்ரெஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்பான்ஷனுக்கு இல்லை கம்ப்ரெஷன் பண்ணும்போது எக்ஸ்பான்ஷனுக்கு கம்ப்ரெஷன்ல வந்துட்டு இல்லை எக்ஸ்பான்ஷன் நடக்கும்போது நமக்கு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஒரு Okay, sir. நிமிஷம் ஒரு நிமிஷம். Yes. Yes, sir. இப்போ இதுதான் அது நமக்கு காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸஸ். இப்போ நமக்கு அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன் வரும்போது இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக படிப்போம், சரியா? Okay, sir. பற்றியோ இல்லை ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் பற்றியோ நம்ம அந்த ஸ்பெசிஃபிக்கான டாபிக் நமக்கு இந்த லாஸ் ஆஃப் மோஷன்லேயே நம்ம ரொம்ப டீட்டெயிலாக படிப்போம். ஓகேவா, அப்போ அந்த Okay. பர்டிகுலர் டைமில் வரும்போது நம்ம அதை பற்றி. Okay, sir. இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ இந்த நியூட்டன் செகண்ட் லா இருக்கு இல்லையா, Yes, இந்த sir. நியூட்டன் செகண்ட் லாவே நம்ம கொஞ்சம் அது எப்படின்றத திருப்பி. Okay, sir. அந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். Yes, sir. செகண்ட் லா ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்றியாமா, Yes, sir. ஏதோ பிரச்சனை பண்ணுது. Okay.
Yes, sir. ஓகேம்மா. இப்போ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். Okay. நியூட்டன் செகண்ட் லா. செகண்ட் லா என்னது அப்படின்னா, அது ஸ்டேட்மெண்ட்லாம் ஆல்ரெடி எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ஓகேவா? Yes. Okay, எஃப் sir. இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் Change of moment. இதை நம்ம எப்படி எக்ஸ்பிரஷனா சொல்றது அப்படின்னா, dp by dt. Okay, sir. dt இல்ல இத p யோட ஃபார்முலா நமக்கு தெரியும். p ஈக்குவல் டு mv. என்ன சொல்லலாம் அப்படின்னா d divided by dt இப்படின்னு நம்ம சொல்லும் போது m நம்ம வெளியில எடுத்துட்டு dv by dt ன்னு சொல்லுவோம். Okay, sir. ma சொல்லுவோம். Okay, sir. இதுதான் நம்ம நியூட்டன்ஸ் செகண்ட் லால சொல்லியிருப்போம். பட் இப்போ இதுக்கப்புறம் ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா, வேரியபிள் மாஸ். Okay, sir. நமக்கு வேரியபிள் மாஸ் கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. Okay, sir. எப்படின்னா இப்போ ஒரு 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 ப்ராசஸ் நடக்கும்போது மாஸ் வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகலாம். Okay, sir. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ட்ராலி இருக்கு. ட்ராலி இதை தள்ளிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோம். ஒரு Okay, ஃபோர்ஸ் sir. அப்ளை பண்ணி தள்ளிட்டு போகும்போது இதுல உள்ளுக்குள்ள நிறைய இது சாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோம். Okay, sir. சப்போஸ் இதுல ஒரு சின்னதா ஒரு ஹோல் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த சாண்ட் Okay. என்ன ஆகுது, இது வழியா லீக் ஆகுதுன்னு வச்சுக்கோம். Okay, sir. இப்போ ஒரு பெர் செகண்ட் ஃபியூ கிராம்ஸ் ஆஃப் மாசஸ் வந்து வெளியில ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோ. இப்போ இந்த ஆக்சுவலா இதோட மாஸ் எம் இருக்குன்னு வச்சுப்போம். Okay, sir. dm by dt அப்படின்ற அளவுக்கு நமக்கு மாஸ் என்ன ஆகுது, இந்த ஹோல் வழியா எஜெக்ட் ஆகுது. Okay, sir. அதனால என்ன ஆகும், கொஞ்சம் கீழே ரிலீஸ் ஆகும். Okay, அப்படி sir. நம்ம இதை நம்ம இந்த சைடு பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது என்ன ஆகும்னா, இதோட மாஸ் ரெடியூஸ் ஆகுது இல்லையா? அப்ப அதுக்கு கரஸ்பாண்டிங்கா என்ன ஆகும், நமக்கு ஸ்பீடும் சேஞ்ச். Okay, sir. Yes, sir. இப்போ இது ஃபோர்ஸ் கொடுக்காம இது ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீட்ல தான் இந்த ட்ராலி மூவ் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோமே. Okay, sir. ஸ்பீட்ல மூவ் ஆயிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி நமக்கு மாசஸ் வந்து அதுல ஆட் ஆகுற சான்சஸ் கூட இருக்கு. Okay, sir. இந்த மாதிரி சிச்சுவேஷன் வர்றதுதான் என்ன அப்படின்னா வேரியபிள் மாஸ் சிஸ்டம். Okay, sir. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்னன்னா இதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இதே இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் சின்னதா சேஞ்ச் பண்ண போறோம். இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல வந்துட்டு இப்போ டியூவி அப்படின்னு ரெண்டு. Okay, sir. அது யூவும் வேரியபிள், வியும் வேரியபிள், ரெண்டுமே வேரியபிள். Okay, sir. அப்போ என்ன ஆகும்னா, இதை சிம்பிளா நம்ம யூவை மட்டும் அப்படியே ஒன்றை மட்டும் வெளியில எடுக்க முடியாது. ரெண்டு டைம் யூவை வந்து கான்ஸ்டன்டா வச்சுட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். பிளஸ் நெக்ஸ்ட் வியை கான்ஸ்டன்டா வச்சுட்டு யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். Okay, sir. அதுக்கு என்னன்னு புரியுதா? அப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரெண்டுமே வேரியபிளா இருக்கும் போது ஒரு வேரியபிள கான்ஸ்டன்ட்னு கன்சிடர் பண்ணிட்டு பிளஸ் சிம்பிள் கம்பல்சரி, இது பிளஸ் சிம்பிள் தான், மைனஸ் போடக்கூடாது. Okay. செகண்டா நம்ம அப்படியே ஆல்டர்னேட் அப்படியே உல்டாவா நம்ம மாத்திக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எதை வேரியபிள்னு கன்சிடர் பண்ணமோ ஆகும், ஃபர்ஸ்ட் டைம் எதை கான்ஸ்டன்ட் வச்சுமோ அதை வேரியபிளா கன்சிடர். இதுதான் ஆக்சுவல் ப்ரொசீஜர். அப்போ டி எம்வி பை டிடி இருக்கு இல்லையா? Yes, sir. எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, இந்த எம் வெளியில எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டிவி பை டிடி ப்ளஸ் போட்டுட்டு அடுத்து வியை வெளியில எடுத்துட்டு டிஎம் பை டிடி நம்ம இன்சர்ட் பண்ணலாம். Okay, sir. இதுதான் நம்மளுக்கு ஆக்சுவலி என்னது எஃப். Okay, sir. ஓகேவா? இதுதான் விஷயம். Okay. இந்த இடத்துல தான் நம்ம இந்த விஷயத்த நம்ம பார்க்க போறோம். இப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு சில அப்ளிகேஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் 1 என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன்ல வந்து அந்த விஷயத்த சொல்லியிருக்க மாட்டாங்க. இஃப் a gun fires bullets of mass m each with velocity at a rate of n bullets per second, then force required to hold the gun without recoil. ஆக்சுவலி இதுக்கு அப்புறம் நம்ம வேரியபிள் மாஸ் வரும். இப்போ இந்த விஷயத்த என்னன்னு சொல்றோம் அப்ளிகேஷன்.
இப்போ ஒரு ஒரு புல்லட் இருக்கு, ஒரு கன் இருக்கு. ஓகே சார். கன்ல இருந்து இப்போ புல்லட் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோம். ஆக்சுவலி புல்லட் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. ஓகேவா? ஓகே சார். இது வெலாசிட்டி ஆஃப் த புல்லட். அப்ப இந்த ஓகே கன் சார். என்ன ஆகும் அப்படின்னா பேக்வர்டா ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இது எஸ் ஆஃப் சார். கன். பேரு ரீகாயில் ஆஃப் கன்னு சொல்லுவாங்க. ரீகாயில் ஆஃப். கன். இப்போ இந்த ரைஃபிள் ஷூட்டிங்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது என்ன சொல்றது, புல்லட் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். புல்லட்டோட சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். கன்னும் நல்லா பெருசா இருக்கும். ஓகே சார். என்ன ஆகும்னா ஷோல்டர்ல சின்னதா ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ஷோல்டர் வந்து பிரேக் ஆகக்கூடாதுன்னு எஸ் சார். எஸ் சார். கேப் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ என்ன ஓகே சார். ரீசன் அப்படின்னா இப்போ புல்லட் ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுறதுனால இது ஆக்சுவலி இங்கனக்குள்ள ஆக்சுவலி புல்லட் இந்த இடத்துல இருக்கும் ஃபர்ஸ்ட். ஓகே இந்த சார். புல்லட் மேல வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகும். ஓகே சார். இந்த ட்ரிகர் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த புல்லட் வந்து அதை ஹிட் பண்ணும். புல்லட் ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுமா, எஸ் இந்த சார். இடத்துல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுறதுனால ஆப்போசிட்ல ஒரு ஃபோர்ஸ், இங்க இப்போ ஒரு ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ், அதே மாதிரி ஆப்போசிட்ல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகும். ஓகே சார். இந்த ஃபோர்ஸ் வந்து புல்லட்டை வந்து ரிலீஸ் பண்றதுக்கும் இந்த ஃபோர்ஸ் வந்து கன்னை பேக்வேர்டா இழுக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ சேம் ஃபோர்ஸ், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 2 டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே சார். கன்னோட சைஸ் பெருசு, புல்லட்டோட சைஸ் சின்னது. அதனால புல்லட் ஃபாஸ்டா போகும், கன் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் பேக்வேர்டா மூவ் ஆகும். ஓகே சார். சரி, ஒருவேளை இப்ப நம்ம புல்லட் வந்து ஷூட் பண்ணும் போது இந்த கன் வந்து பின்னாடி வரக்கூடாது. ஓகே சார். கன் வந்து என்ன பண்ணக்கூடாது, பின்னாடி வரக்கூடாது. இப்ப அதே பொசிஷன்ல தான் இருக்கணும். ஓகே. நம்ம எவ்வளவு ஃபோர்ஸ் இந்த கன்னுக்கு நம்ம கொடுத்து இதை ஹோல்ட் பண்ணணும். இந்த எஃப் என்ன இருக்கோ அதுக்கு ஈக்குவலா நம்ம இன்னொரு எஃப் என்ன பண்ணணும் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த புல்லட் இந்த கன் என்ன ஆகாது, பேக்வேர்டா வராது. ஓகே சார். புரியுதா? அப்ப ட்ரிகர் நம்ம இது பண்ணும் போது அழுத்தும் போது என்ன ஆகுது, கன் புல்லட் ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆயிருச்சு. கன் வந்து பேக்வேர்டா வருது. அப்ப அதோட ஃபோர்ஸ் எவ்வளவு, எஃப் தான். அப்ப அந்த எஃப்க்கு ஈக்குவலண்டான ஒரு ஃபோர்ஸ் நம்ம ஆப்போசிட்ல கொடுத்தோம்னா என்ன ஆயிரும், வந்து ரெஸ்ட்ல இருக்கும். என்ன சொல்றாங்க, அதாவது ஹோல்ட் பண்றதுக்கு, ஹோல்டிங் கன் வித்தவுட் ரீகாயில். கன் வந்து பேக்வேர்டா வர்றதுக்கு பேர் தான் ரீகாயில் ஆஃப் த கன். ஓகே சார். அப்ப எவ்வளவு ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஆக்சுவலி இப்ப இந்த இடத்துல இந்த புல்லட் இருக்கு இல்லையா, இந்த இப்ப ஆக்சுவலி இப்ப புல்லட் வந்து என்ன பண்ணுது, புல்லட் மேல ஒரு ஃபோர்ஸ் வந்து மாஸ் ஆஃப் த புல்லட் வெலாசிட்டி ஆஃப் த புல்லட், இதுதான் நம்மளோட ஆக்சுவல் மொமெண்டம். ஓகே சார். புரியுதா? எஸ் சார். சரி, இப்போ n number of bullets per second ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோம். இப்போ ஆக்சுவலி கன்ல இருந்து ஒரு புல்லட் மட்டும் வரல, n number of bullets per second ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? அப்ப நமக்கு டைம் எவ்வளவு அப்படின்னா n தான். ஓகே சார். அந்த டைமை ரிலேட் பண்றதுக்கான ஒரு சிம்பல் வந்து என்ன வருது அப்படின்னா அதோட ரெசிப்ரோக்கல் தான் அந்த n. பெர் செகண்ட் இருக்கு இல்லையா, நம்பர் ஆஃப் புல்லட்ஸ் பர் செகண்ட். அப்போ இப்போ 5 புல்லட்ஸ் ஒரு செகண்ட்ல ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். நம்மளோட டைம் என்ன அப்படின்றத நம்ம ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நம்பர் ஆஃப் 5 புல்லட்ஸ் பர் செகண்ட். இப்போ இந்த டைம் எவ்வளவு அப்படின்னா ஒரு செகண்ட், t ஈக்குவல் டு. ஓகே சார். புரியுது? அப்ப நமக்கு டோட்டல் மொமெண்டம் எவ்வளவு கிடைக்கும், n நம்பர் ஆஃப் மொமெண்டம் கிடைக்கும். ஓகே சார். புரியுதா? அப்ப f is equal to என்ன வரும், மொமெண்டம், சேஞ்ச் இன் மொமெண்டம் டிவைடட் பை டைம். ஓகே. புரியுதா? இப்போ இந்த இடத்துல சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் mv. ஓகே சார். mv, பட் நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் புல்லட்ஸ் வருது, n நம்பர் ஆஃப் புல்லட்ஸ் வெளியில வருது. ஓகே சார். per 1 second. இந்த dt க்கு பதிலா என்ன எடுத்துக்க போறோம், 1 செகண்ட் எடுத்துக்க போறோம். அது புரியுதா? அப்ப நமக்கு புல்லட் மேல எக்ஸர்ட் ஆகுற ஃபோர்ஸ் எவ்வளோ, nmv. ஓகே. mv. அந்த சேம் nmv நம்ம என்ன பண்ணணும், கன்னுக்கு நம்ம ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல கொடுத்தோம் அப்படின்னா பேக்வேர்டா
வராது. புரியுதா? அப்ப இந்த கன்னை டு ஹோல்டு த கன் without recoil Recoil. force required is equal to n m. விஷயம் புரியுதா? இப்போ இந்த இடத்துல v வந்து ஃபிக்ஸட் தான், வேரியபிள் கிடையாது. இனிஷியலா அந்த புல்லட் வந்து ரெஸ்ட்ல இருக்கும். ட்ரிகர் பண்ண உடனே என்ன ஆகுது, புல்லட் வந்து ஆக்சலரேட் ஆகி v அப்படின்ற யூனிஃபார்ம் ஸ்பீட்ல போக ஆரம்பிச்சிடும். Okay, sir. ஸோ இதுதான் வந்து என்னன்னா இதுக்கான ஒரு ஃபார்முலா. Okay. சரி, இப்போ அடுத்து இதுலயே நெக்ஸ்ட் இன்னொரு கேஸ் இருக்கு. இப்போ இந்த இப்போ இந்த- இப்போ இந்த இப்போ எப்படின்னா புல்லட் வந்து என்ன ஆகுது, புல்லட் வந்து வேகிட்டு ஒரு மெட்டல் பிளேட்ல போய் படுது, கொலைட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. Okay, sir. இப்போ மெட்டல் பிளேட்ல கொலைட் ஆகுது. இப்போ இதோட இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு வச்சுப்போம். Okay, sir. வெலாசிட்டி யூ. n நம்பர் ஆஃப் புல்லட்ஸ் வந்து வெளியில ரிலீஸ் ஆகுது. Okay, sir. செகண்ட் n நம்பர் ஆஃப் புல்லட்ஸ் per செகண்ட். அப்போ நமக்கு அந்த டீயை ரிலேட் பண்றதுக்கு t எவ்வளோ வருது, t ஈக்குவல் டு 1 செகண்ட். Okay, sir. சரி, இப்போ இந்த புல்லட்ஸ் என்ன ஆகுது, இந்த மெட்டல் பிளேட்ல பட்டுட்டு கீழே விழுந்துருது. இப்போ புல்லட் இங்க போய் பட்டுட்டு என்ன ஆயிடுச்சு, கீழே. என்ன ஆகுதுன்னா இந்த மெட்டல் பிளேட் வந்து ஸ்ட்ராங்கா நிறைய நிற்கும். என்ன ஆகுது அப்படின்னா இருக்குது. யூஸ்வலா இதை ஃப்ரீயா விட்டா என்ன ஆகும், ஃப்ரீயா. மெட்டல் பிளேட்டு Okay, sir. நூலு கட்டி தொங்க விட்டா என்ன ஆகும், அந்த புல்லட் போய் பட்டுச்சுன்னா அது சார் அப்ப சார் நூல் அது அதோட பொசிஷன்ல இருக்காது, வேற எங்கேயாச்சும் சுத்த ஆரம்பிச்சிடும். எஸ் சார். அதை நம்ம ஒரு 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 நூல் மாதிரி கட்டி தொங்க விட்டுருந்தோம் அப்படின்னா விழுந்துடும். இல்லை நம்ம இது கொஞ்சம் ஃபிக்ஸடா நம்ம வந்து அதை டைட் பண்ணி வச்சிட்டோம்னா என்ன ஆகாது அப்படின்னா வெளியில கீழே டைட் பண்ணிட்டோம்னா என்ன, கீழே. அந்த அளவுக்கு மெட்டல் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது. இருக்கும்போது புல்லட் வந்து கொலைட் ஆகுது. புல்லட் வந்து என்ன ஆகல, இந்த பிரேக் பண்ணல, புல்லட் வந்து திருப்பி ரீபவுண்டும் ஆகல. அப்படியே என்ன அர்த்தம், இந்த இந்த மெட்டல் வந்து இந்த புல்லட் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டு அர்த்தம். கரெக்டா? இந்த மெட்டல் கொடுக்குற ஃபோர்ஸும் இந்த மெட்டல் வந்து புல்லட் மேல கொடுக்குற ஃபோர்ஸ் ரெண்டுமே அது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். அந்த புரியுதா இல்ல, இது ஒரு இந்த ஹெவியான ஆப்ஜெக்ட் மேல ஒரு ஹெவியான ஆப்ஜெக்ட் வந்து கொலைட் ஆகுது. ஒரு ஸ்பீடு u இருக்கு, கம்ப்ளீட்டா என்ன இருக்கு, v ஈக்குவல் டு 0. கரெக்டா? 0. எஸ் சார். இப்போ இதோட இப்போ இந்த யூன்னு சொல்லாம இதை வின்னு வச்சுக்கலாம். இதை v வச்சுக்கோம். இது வந்து இதோட ஃபைனல் ஸ்பீட் வந்து 0. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட்ல போய் மோத எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும் அப்படின்னா v minus u divided இன்னொரு ஆப்ஜெக்ட் மேல போது அந்த செகண்ட் ஆப்ஜெக்ட் மேல கொடுக்குற ஃபோர்ஸ் என்னது, mv minus u divided by t தான். ஆக்சலரேஷன்லாம் எதுவுமே தெரியாது, அது ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் போட்டு இருக்கும் போது அந்த ஆப்ஜெக்ட் மேல படும் போது என்ன ஆகுது, எவ்வளவு ஃபோர்ஸ் எடுக்குது. இனிஷியல் ஸ்பீடு கிடையாது, இனிஷியல் ஸ்பீடு என்ன கொடுக்க வேண்டிய ஃபோர்ஸ் எவ்வளவு அப்படின்னா mv டிவைடட் பை t. பட் இந்த பிளஸ் மைனஸ் அவசியம் பிரச்சனை. இப்ப நம்ம இங்க இப்ப இந்த எஃப்ன்றது இதுதான், இந்த டி ரெப்ரசென்ட் பண்றதுதான் 1 செகண்ட்னு சொல்லியாச்சு. டி வந்து அப்புறம் நம்பர் ஆஃப் புல்லட்ஸ் வந்து என்ன ஃபயர் ஆகுது, அப்ப எனக்கு ரிமைனிங் தேவைப்படுற ஃபோர்ஸ் என்னன்னா n 1 செகண்ட். புரியுதா? மைனஸ்ங்கிறது நம்ம பிரச்சனை கிடையாது, மைனஸ்ங்கிறது பிரச்சனை கிடையாது. நமக்கு என்ன அப்படின்னா புல்லட் வந்து இந்த மெட்டல் பிளேட் மேல கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். அது புரியுதா? புல்லட் என்ன, புல்லட் பட்டதுக்கு அப்புறமும் இந்த பிளேட் என்ன ஆகல, வெளியில எங்கேயும் நகரல. அப்ப இதுக்கு இந்த புல்லட் வந்துட்டு இந்த இது மேல ஃபோர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமும் என்ன ஆகல அப்படின்னா தான் நீக்குது. ஓகேவா? அப்ப இத பேலன்ஸ்
தேவையான என்ன அப்படின்னா அந்த பிளேட்டோட weight. இப்ப இந்த எம்ங்கிறது மாஸ் ஆஃப் புல்லட். கேபிட்டல் எம் ஆஃப் பிளேட். ஓகே சார். இந்த 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 வெயிட்டுக்கு ஈக்குவலண்டான ஃபோர்ஸ் இந்த புல்லட் எக்ஸர்ட் பண்ணுது அப்படின்னா அது ஸ்டாப் ஆயிடும். ஓகே சார். ஓகேவா? இப்ப இதை வச்சு நமக்கு எந்த குவான்டிட்டி தேவையோ அதை நம்ம டீடைல்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம். ஒருவேளை இப்ப இதே இடத்துல புல்லட் வந்து ஸ்டாப் ஆகாம இந்த பிளேட்ல பட்டுட்டு ரீபவுண்ட் ஆயிடுச்சு, ரிட்டர்ன் வந்துருச்சு அப்படின்னா இப்ப இந்த இடத்துல நமக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம் எவ்வளவு இருக்குன்னா 2 MV கிடைக்கும். ஓகேவா? அப்ப Yes, sir. 2 MV அது கூட அப்படின்னா ரீபவுண்ட் ஆகும்போது Okay, sir. Your voice break ஆகுது sir. Sir, அந்த ஒரு sir, ஹலோ, voice break. ஹலோ, Sir. இப்போ கேக்குது. இப்ப கேக்குதா? Yes, sir. இப்ப இதே புல்லட் வந்து ரீச் அப்படின்னா 2 NMV அந்த ஃபோர்ஸ் நமக்கு அந்த பிளேட் மேல எக்ஸர்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப அடுத்து நெக்ஸ்ட் இப்ப இதுக்கப்புறம் தான் நம்ம இந்த வேரியபிள் மாஸ்க்கு வரும். Okay, sir. வேரியபிள் மாஸ் இதுல என்ன அப்படின்னா இப்ப நம்ம இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் பார்த்திருக்கோம், ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ்ல இந்த மாதிரி ஒரு கன்வேயர் பெல்ட் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும். sir. இதுல அந்த ப்ராடக்ட்ஸ் scan வந்து பண்றதுலலாம் அந்த ஸ்கேன் பண்றது, இதுல நமக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து ஒண்ணா வந்து கீழே இது மேல வந்து விழும். Okay, sir. இந்த ஜூஸ் அந்த இதை ஃபில் பண்ணுவாங்க, பாட்டில்ல ஃபில் பண்ணுவாங்க. Yes. அடுத்தடுத்து என்ன ஆயிட்டு இருக்கும், மூவ் ஆயிட்டே போகும். ஓகேவா? இப்ப இதுல ஆக்சுவலி என்னன்னா இந்த கன்வேயர் பெல்ட் அப்படின்றது ஒரு சிஸ்டம், ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல என்ன ஆயிட்டு இருக்கு, மூவ் ஆயிட்டு இருக்கு. Okay. இதை இன்னொரு சிம்பிளான ஒரு விஷயத்துல சொல்றேன். இப்போ ஒரு ஸ்கேட்டிங் போர்டு இருக்குன்னு வச்சுக்கோமே. Okay, sir. இப்போ இந்த ஸ்கேட்டிங் போர்டுல ஒரு ஆள் நிக்கிறாங்க. இப்போ சப்போஸ் போர்டு மேல இன்னொரு ஒரு ஆள் வந்து ஜம்ப் பண்ணிட்டேன்னா, இப்போ ஆல்ரெடி இப்போ இந்த பர்சனோட மாஸ் M1ன்னு வச்சுக்கோம். P1 அப்படின்ற ஸ்பீட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு பர்சன் M2 அப்படின்ற மாஸ் இருக்கக்கூடிய ஆள் போயிட்டு இதுல ஜம்ப் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆயிரும்? இப்போ ஸ்கேட்டிங் போர்டோட மாஸ் என்ன ஆயிருக்கும்? Yes, sir. ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த V வந்து அதே ஸ்பீடா இருக்குமானா கண்டிப்பா அதே ஸ்பீட்ல இருக்காது, கண்டிப்பா ரெடியூஸ் ஆயிடும். V வந்து ரெடியூஸ் Yes. ஆயிடும். Yes. இது ஆல்ரெடி ஒரு ஸ்பீட்ல மூவ் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. இப்போ இந்த சிஸ்டம்க்கு ஒரு எனர்ஜி இருக்கும். Yes, sir. புதுசா அடிஷ்னலா ஒரு மாஸ் ஆட் ஆகும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆல்ரெடி இருக்கிற அந்த ஒரு கெப்பாசிட்டியால இதை நம்ம அதே ஸ்பீடை மெயின்டைன் கண்டிப்பா என்ன ஆகும், டிஃபரன்ஸ். Okay. சொல்லி பார்த்தோம்னா கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். Okay, sir. மொமெண்டம் இந்த இடத்துல கன்சர்வ் ஆகும். அப்ப அந்த வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும், பிரிஞ்சிடும், Okay. ஆட் ஆகுது. பட் இந்த இடத்துல மாஸ் வந்து இந்த மாதிரி ஸ்கேட்டிங் போர்டில் குதிக்கிறதுங்கிறது ஒரு டைம் தான் நடக்கும், மல்டிபிள் டைம்ஸ் நடக்காது, இல்லை கண்டினியூஸா நடக்காது. Okay. ஒரு தடவை ஜம்ப் பண்ணும் போது இது ஒரு சிஸ்டமா இருக்கும். பட் இப்போ இந்த கன்வேயர் பெல்ட் மாதிரி சுச்சுவேஷன் இந்த இடத்துல எப்படின்னா
இந்த இடத்துல நமக்கு இப்ப இந்த இடத்துல மாசஸ் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். Okay, sir. கொட்டிக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த இடத்துல நமக்கு ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். Okay, sir. ஆக்சுவலி என்னன்னா இப்ப இந்த பெல்ட் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல தான் மூவ் ஆகுது. Okay. வந்து ஒரு கான்ஸ்டன்டா இருக்கு. பட் Okay. அடிஷ்னலா மாஸ் ஆட் ஆன உடனே என்ன ஆயிருது, dm/dt அப்படின்ற ஒரு ரேட்ல இதுல ஆட் ஆயிட்டு அடிஷ்னலா ஆட் ஆயிட்டு Okay, sir. மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப என்டையர் சிஸ்டமோட மாஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்ப வெலாசிட்டி என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ், கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகாது, டிக்ரீஸ் ஆகும். Okay, sir. ஓகேவா? அப்போ Yes, இப்போ sir. இந்த வெலாசிட்டியை நம்ம வந்து மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம அடிஷ்னலா இன்னொரு ஃபோர்ஸ் என்ன பண்ணணும், எக்ஸ்டர்னலா கொடுக்கணும். Okay, sir. எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் போது அந்த டிக்ரீஸ் ஆகிற வெலாசிட்டி மெயின்டைன் ஆகி திருப்பி கான்ஸ்டன்ட் ஆகும். Okay. நம்ம எவ்வளவு ஃபோர்ஸ் நம்ம அடிஷ்னலா கொடுக்கணும் அப்படின்றது தான் கேட்கும். Okay, sir. இது என்னன்ட்டு இப்ப Yes. இந்த இடத்துல நமக்கு இந்த கிரேவல் அப்படின்னு சொல்லி கொடுத்தது, இந்த ஜல்லிக்கல் எல்லாம் போட்டுவாங்க இல்லையா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல வந்து, ஆமா சார். இந்த அடிஷ்னலா அந்த இந்த சின்ன சின்னதா அந்த கல்லு மாதிரி இருக்கும் அதெல்லாம் கொட்டுவாங்க இல்ல. அந்த இடத்துல இதே மாதிரி சுச்சுவேஷன் ட்ராலி முன்ன சொன்னல அதே மாதிரி தான், ட்ராலி மாதிரி தான். ட்ராலியில இருந்து நமக்கு அடிஷ்னல் இல்ல ட்ராலியில நம்ம இதே மாதிரி இந்த இடத்துல மாஸ் வந்து உள்ள இன்சர்ட் பண்ண முடியும். கேக்குதாமா? Okay, sir. இன்க்ரீஸ் கேக்குது பண்ணும்போது சார். இப்போ ஆல்ரெடி இப்போ இது ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஸ்பீடு என்ன ஆகும், மாஸ் அடிஷ்னல் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உள்ள இன்சர்ட் ஆகும்போது என்ன ஆகும், ஸ்பீடு ரெடியூஸ் ஆகும். அப்போ அந்த மெயின்டைன் பண்றதுக்கு திருப்பி அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து பழைய லெவலுக்கு திருப்பி எடுத்துட்டு வர முடியும். அப்போ அடிஷ்னலாக நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படின்றத கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ நம்ம இந்த நியூட்டன் செகண்ட் லாக்கு நம்ம போக வேண்டியது. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, F is equal to m dv/dt, m dv/dt plus v dm/dt, dm/dt. இப்போ இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் ஸ்பீடுங்கிறனால இந்த டேர்ம் என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். Okay. ஏன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீடுங்கும் போது dv/dt என்னது 0 தானே. Zero. இப்போ இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் என்னது dm/dt. அப்போ நான் f எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா v dm/dt அளவுக்கு நம்ம கொடுக்கணும். Okay. இப்போ நமக்கு எவ்வளோ ரேட் பெர் செகண்ட் எத்தனை கிலோகிராம் மாஸ் வந்து இதில் ஆட் ஆகுதுன்னு பார்க்கணும். சப்போஸ் கிலோகிராம் பெர் செகண்ட் வந்து இதில் மாஸ் ஆட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. Okay, sir. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு 10 மீட்டர் பெர் செகண்ட்ல மூவ் ஆகிட்டு இருக்கு. Okay, sir. இப்போ கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னா 10 மீட்டர் பெர் செகண்ட் மல்டிப்ளைட் பை 1. Okay, sir. 10 நியூட்டன் ஃபோர்ஸ் நம்ம என்ன ஜஸ்ட் இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா இது அதே 10 செகண்ட்ல மெயின்டைன் ஆகும். Okay, sir. புரியுதா எப்படின்னு? அப்போ ஒரு ஒரு மாதிரி மாஸ் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கக்கூடிய dm/dt அப்படின்றது அந்த மாஸ் ரேட். Okay, sir. அதோட ஸ்பீடு வந்து 10 மீட்டர் பெர் செகண்ட். இல்லை அது ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடு மெயின்டைன் பண்ணணும்ன்றது வந்து அதை மெயின்டைன் பண்ண வேண்டும். கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா F is equal to எப்படி வந்துச்சு நம்ம ஆல்ரெடி முன்னாடியே நம்ம பார்த்தோம். எப்படி வந்ததுன்னு Yes, sir. இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். இது வந்து என்னன்னா dv/dtங்கிறது வெலாசிட்டிங்க நம்ம என்ன பண்ணணும், கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்றோம் இல்லையா. அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்ன ஆயிரும், 0 தானே ஆகும். அதனால அந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆயிடுச்சு. Okay, sir. சரிம்மா. இப்போ இது வந்து என்னன்னா மாஸ், இது சாலிட் மெட்டீரியலுக்கு நம்ம மாஸ் கண்டுபிடிச்சிடலாம். Okay, sir. இந்த மாதிரி சாலிடா இருக்கக்கூடிய மெட்டீரியல் 1 கிலோகிராம் பெர் செகண்ட் அப்படின்றது இல்லை 5 கிலோகிராம் எத்தனை 10 கிலோகிராம் தெரியும். பட் இதுவே ஃப்ளூயிட்ஸா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஃப்ளூயிட்ஸ்க்கு மாஸ் வந்து நம்ம ஃப்ளூயிட்ஸ்னா என்னது, லிக்விட்ஸ் ஆர் கேசஸ். Yes, sir. லிக்விட்ஸ் இப்போ வந்து ஒரு பைப் இருக்கு, ஹோஸ் Okay, பைப் sir. இருக்கு. பைப் வழியா வாட்டர் எஜெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. Okay, sir. வாட்டர் எஜெக்ட் ஆகும். இப்போ ஆக்சுவலி நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி என்ன ஆகுனா வாட்டர் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. Okay, sir. இந்த ஹோஸ் பைப் என்ன ஆகும் அப்படின்னா ரிவர்ஸ்ல மூவ் ஆகும். Okay, sir. ஆனா இந்த வாட்டர் எஜெக்ட் ஆகுற வாட்டர் வந்து பேக்வேர்டா என்ன பண்ணும், ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும். Okay, sir. ஓகேவா? அப்போ என்ன ஆகுன்னா இந்த ஹோஸை நம்ம வந்து ஹோல்டு பண்ணணும்.
Okay, sir. ஹோல்டு பண்ணா மட்டும்தான் ஸ்டடியா என்ன பண்ணும், வாட்டர் ப்ராப்பரா Oh, மூவ் ஆகும். அப்ப இந்த வாட்டர் எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுதோ அந்த ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா நம்ம என்ன பண்ணணும், பேக்வேர்டா ஒரு okay, sir. ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண ஃபோர்ஸ் வந்து நகராம அதே இடத்துல ஃபிக்ஸடா இருக்கும். Okay, sir. இப்ப இந்த மூவிஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம், இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் தண்ணி திறந்து விடுவாங்க. ஹோஸ் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா 2-3 பேர் சேர்ந்து பிடிப்பாங்க, ஒரு ஆளால ஹோல்டு பண்ணவே முடியாது. Okay, sir. ஏன்னா ஃபயர் இன்ஜின்ல இருந்து வரக்கூடிய சாரி ஃபயர் இன்ஜின்ல இருந்து வரக்கூடிய வாட்டர் வந்து ஹை ப்ரெஷர்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. Okay, sir. டேப் வாட்டர் மாதிரி அது அப்படியெல்லாம் கிடையாது. அது மோட்டார் போட்டு ஹை ப்ரெஷர்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. Okay, அப்ப sir. ஹை ப்ரெஷர்ல ரிலீஸ் ஆகும்போது அது அதிகமான ஃபோர்ஸ் என்ன பண்ணும், வாட்டர் எக்ஸர்ட் பண்றதுனால பேக்வேர்டா நமக்கு ஒரு ஃபோர்ஸ் நமக்கு வரும். Okay, sir. நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி. அப்ப இதை ஹோல்டு கெட்டியா ஹோல்டு பண்ணனா மட்டும்தான் என்ன ஆகும், அதை ஸ்டெடியா புடிச்சுக்க முடியும். இல்லாட்டினா அது நகர்ந்து ஓடிடும். Yes. வாட்டர் வந்து என்ன, அந்த பைப் வந்து இஷ்டத்துக்கு வேற டைரக்ஷன்ல ஓட ஆரம்பிச்சிடும். Okay, sir. இதை ஹோல்டு பண்றதுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா, அதே ஃபார்முலா தான். F = என்ன, இன்டூ dm/dt தான். Okay, sir. கரெக்ட் தானே? ஏன்னா யூனிஃபார்ம் ஸ்பீட்ல அந்த வாட்டர் என்ன ஆகணும், மெயின்டைன் பண்ணணும். இப்போ வாட்டருக்கு ஒரு வெலாசிட்டி, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில ரிலீஸ் ஆகுது. ஆமா, sir. ஹோல்டு பண்றதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கணும், v dm/dt தான். பட் இந்த இடத்துல நமக்கு மாஸ் தெரியுமா அப்படின்னா, இந்த இடத்துல ஃப்ளூயிடுக்கு நமக்கு மாஸ் தெரியாது, லிக்விட். அதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா, அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. ஒரு பைப் இருக்கு, Okay, sir. பைப் வழியா தான் என்ன ஆகுது, வாட்டர் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. Okay, sir. இப்போ இந்த பைப்போட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கேபிட்டல் ஏ. Okay, sir. இப்போ மாஸ் ஃப்ளோ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ் ஃப்ளோ ரேட் அதுதான் என்னன்னா dm/dt. Okay, sir. செகண்டுக்கு எவ்வளவு மாஸ் எஜெக்ட் ஆகுது, இந்த ஆட் ஆகுது அப்படின்றத சொல்றதுதான் மாஸ் ஃப்ளோ ரேட்னு சொல்லுவாங்க. இந்த Okay, sir. பைப் வழியா ஃப்ளோ ஆகுற ஒரு யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் இருக்கக்கூடிய பைப்பில் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கும். Okay, sir. இந்த இடத்துல இப்போ இது 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 வந்து 0.1ன்னு எடுத்துக்கும், இது வந்து 0.2ன்னு எடுத்துக்கும். Okay, sir. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் காமனாக தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். மாற Yes, sir. வாட்டர் இங்க எவ்வளவு ஸ்பீட்ல மூவ் ஆகுதோ அதே ஸ்பீட். ஒருவேளை பைப் வந்து கொஞ்சம் நேரோ டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சின்னதாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, Okay, sir. என்ன ஆகும், வாட்டரோட மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா வெலாசிட்டி மாறிடும். Okay, sir. அப்ப வாட்டர் வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்பீட் ஆக ஆரம்பிச்சு. இது நம்ம ஃப்ளூயிட் லெசன்ல நம்ம அதை பத்தி படிப்போம். Okay. ஆக்சுவலி என்னன்னா, ஒரு பைப் வழியா ஃப்ளோ ஆகுற மாஸ் வந்து எப்பவுமே இப்படி கான்ஸ்டன்ட் தான். ஃப்ளோ ரேட் கான்ஸ்டன்ட். Okay, sir. அதாவது இது வந்து ஒரு 5 கிலோகிராம் பெர் செகண்ட் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா இங்கேயும் என்னதான் இருக்கும், அதே 5 கிலோகிராம் பெர் Okay, sir. செகண்ட். Okay. இப்போ எனக்கு என்ன ஆகுது, இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு என்ன ஆகுது, வாட்டர் வந்து மூவ் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து dxன்னு எடுத்து இல்ல xன்னு எடுத்துக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ டென்சிட்டியோட ஃபார்முலா என்னன்னா, மாஸ் டிவைடட் பை வால்யூம். Volume. மாஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, டென்சிட்டி இன்டு வால்யூம். Okay. இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கக்கூடிய டியூபோட வால்யூம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஏரியா மல்டிப்ளைட் பை எக்ஸ். Okay, sir. ஏரியா மல்டிப்ளைட் பை எக்ஸ். அப்ப ஆக்சுவல் மாஸ் எவ்வளோ, ரோ இன்டூ ஏ இன்டூ எக்ஸ். விஷயம் புரியுதா? அப்ப இந்த வேல்யூ நம்ம இங்க இன்சர்ட் பண்ணுவோம். இது வெலாசிட்டி dt ரோ ஏஎக்ஸ், ரோ ஏஎக்ஸ். இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஒரு லிக்விடோட டென்சிட்டி மாறுமா அப்படின்னா அது மாறாது. ஓகேவா? அதே மாதிரி ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் யூனிஃபார்ம்னு சொல்லியாச்சு, வெளியில எடுத்துடலாம். Yes, sir. ஸோ ஏ. இப்போ dx/dt என்னது, வெலாசிட்டி தான். Okay, sir. வெலாசிட்டி இங்க ஒரு வெலாசிட்டி இருக்கு, இங்க ஒரு வெலாசிட்டி இருக்கு. அதனால என்னது, v² ரோ ஏ. Okay, sir. இந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணணும். அப்ப இந்த ஹோஸை நம்ம வந்து ஸ்டடியா ஹோல்டு பண்றதுக்கு தேவையான ஃபோர்ஸ் எவ்வளோ, F = இல்ல ஏ ரோ v². Okay, sir. அப்ப அந்த வால்யூமை நம்ம என்ன பண்றோம், வெலாசிட்டி டேர்ம்ல கன்வெர்ட் பண்ணிட்டோம்.
Okay, sir. V into dm by dt தான் ஆக்சுவல் ஃபார்முலா. ஓகேவா? V Sorry, into sir. Sorry, sir. பரவாயில்ல. V into dm by dt தான் என்னது ஆக்சுவல் ஃபார்முலா. இது V நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். V அப்படியே இருக்கு. இந்த dm by dt நம்ம வந்து சால்வ் பண்ணணும். பட் நமக்கு லிக்விட்ஸை பொறுத்த வரைக்கும் லிக்விடுக்கும் கேஸுக்கும் நம்ம வந்து மாஸ் வாங்குறோம்னா கிலோகிராம்ஸ்ல வாங்குவோமா? இப்போ ஆயில் எதுவாக இருந்தாலும் லிக்விடா இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் நம்ம எதுல வாங்குவோம்? லிட்டர்ஸ்ல வாங்குவோம். Yes, sir. லிட்டர் அப்படின்றது எதை ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னா வால்யூம் ரெப்ரசென்ட் பண்றது. Okay, sir. இதுவே நம்ம சாலிட் இப்போ தக்காளி வாங்குறோம், பருப்பு வாங்குறோம், அரிசி வாங்குறோம்னா அது கிலோகிராம்ஸ்ல மாஸ்ல தான் வாங்குவோம். அதை நம்ம வெயிட்னு சொல்லுவோம். பட் ஆக்சுவலி அது எதுல ரெப்ரசென்ட் ஆயிருக்கும்? கிலோகிராம்ல இருக்கும். Okay, sir. சாலிடை பொறுத்த வரைக்கும் மாஸ் நம்ம டைரக்டா எம்னு எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. Okay. பட் லிக்விட்ஸோ கேஸஸோ நம்ம வந்து மாசம் எம்னு எடுக்கவே முடியாது. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? டென்சிட்டி இன்டு வால்யூம் அப்படின்ற டேர்ம் எடுத்துக்கணும். ஓகேவா? Okay, இப்போ sir. வால்யூம்னு வரும்போது இது ஒரு இந்த 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 லிக்விட் எந்த கண்டெய்னர்ல இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். கண்டெய்னரோட ஷேப் என்ன? ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப். Yes, sir. சிலிண்டரோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏன்னு எடுத்துக்கிறோம். த்ரூ அவுட் த ப்ராசஸ் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும்போது நமக்கு ஏ கிராஸ் செக்ஷன் மாறுமானா மாறும். Okay. மாஸ் ஃப்ளோ ரேட்டும் என்ன ஆகாது? மாறவே மாறாது. அப்போ இந்த மாஸ் ஃப்ளோ ரேட் மாறாதுல வந்து மாசை நம்ம திருப்பி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம். ஸோ டென்சிட்டி. இப்போ டென்சிட்டி ஏரியா. பட் இந்த எக்ஸ் மட்டும் என்ன ஆயிட்டு இருக்குன்னா மாறிட்டே இருக்கும். Okay, sir. இந்த டைரக்ஷன்ல இது வரைக்கும் போற டிஸ்டன்ஸ் தான். Okay, அப்போ sir. dx by dt போடும்போது வெலாசிட்டி கிடைச்சிடும். அப்போ dm by dt சொல்லிட்டு என்னது? ரோ ஏ. Okay, ஆல்ரெடி ஒரு v இருக்கு. இந்த vனால நமக்கு என்னது? ஆல்ரெடி நமக்கு v ஸ்கொயர் கிடைச்சிடும். okay. இப்போ இதுதான் என்னது? இந்த ப்ரொசீஜர். இந்த டாபிக்ல நம்ம பார்க்கறது. Okay, sir. வேரியபிள் மாஸ் சிஸ்டம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா மாஸ் ஆட் ஆகிறதுக்கான ஒரு ஈக்குவேஷன் எக்ஸ்பிரஷன் வந்து அந்த மாஸ் ஃப்ளோ ரேட். மாஸ் ஃப்ளோ ரேட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதையும் வெலாசிட்டி நம்ம மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன? மாஸ் ஃப்ளோ ரேட்டையும் வெலாசிட்டியும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஃபோர்ஸ் கிடைக்கும். சரி, நமக்கு சாலிட் அப்படின்னா இதை டைரக்டா எந்த ஃபார்ம்ல எடுத்துக்கலாம். லிக்விட்னு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா லிக்விடுக்கு டைரக்டா மாஸ் கிடையாது. அப்போ நம்ம அதை வால்யூம் டென்சிட்டி டேர்ம்ல ஃபோர்ஸ் ரிக்வயர்ட் டு ஹோல்ட் த பைப் இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா ஏ இந்த இடத்துல ஸ்மால் வி வெலாசிட்டி. இப்போ இந்த கான்செப்ட் அப்ளிகேஷன் எக்ஸசைஸ் பாருங்க. பேஜ் நம்பர் 09 அதை பாருங்க. Yes, sir. அந்த ஒரு 5 எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸும் அதே அந்த ஒரே மாதிரி தான் இருக்கு. Yes. கொஞ்சம் ஐடென்டிக்கலா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கிரேவல் இஸ் டிராப்ட் ஆன் கன்வேயர் பெல்ட் அட் ரேட் ஆஃப் 2 kilogram per second. The extra force required to keep the belt moving at 3 meter per second. Okay, sir. The gravel அப்போ அந்த கன்வேயர் பெல்ட் சொன்னதுதான். Yes. இந்த இடத்துல எவ்வளவு கொடுத்துருக்காங்க? மாஸ் ஃப்ளோ ரேட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2 kilogram per meter per second. வெலாசிட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 meter per. வெலாசிட்டி வந்து 3 meter per second வேணும். Okay. அப்போ ஃபோர்ஸ் ரிக்வயர்டு என்ன வருது? v into dm by dt. v எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 3 meter per second. மாஸ் ஃப்ளோ ரேட் எவ்வளவு அப்படின்னா 2 kilogram per second. 3 into 2 வந்து என்ன ஆயிடுச்சு? 6. இது நியூட்டன் வச்சுக்கலாம். 6 நியூட்டன். Okay. புரியுதா? இப்போ அதே மாதிரி அந்த ஒவ்வொரு கொஸ்டினா அப்படியே சால்வ் பண்ணி பாருமா, எப்படி ஆன்சர் வருதுன்னு பாரு. Okay, sir.
Sir, the formula இது F equals to dP by dt formula யூஸ் பண்ணுங்க sir. Sir? கொஸ்டின் எதுமா? சாரி, நான் மைக் ஆஃப்ல இருக்கு, ஆன் பண்ணிட்டேன். Sir, இது sir, அது first question தான் sir. ஃபர்ஸ்ட் கொஸ்டினேவா? அந்த கிரேவெல் அதுவா இல்ல செகண்ட் ட்ரெயினா? இல்ல sir, sir first question இல்ல sir, formula கூட கேக்குறேன் sir. F equals to dP by dt formula தானே sir? இல்ல F is equal to V into dm by dt. E into dm by இங்க dt. எழுதிருக்கோம் இல்லையா, இந்த மாஸ் ஃப்ளோ ரேட் இந்த Oh, okay sir. இந்த ஈக்குவேஷன். அது m வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கிற பட்சத்துல. ஆமா. m கான்ஸ்டன்ட் கிடையாது, m தான் வேரியபிள், v கான்ஸ்டன்ட். Okay sir. v வந்து கான்ஸ்டன்ட். Okay. Sir, next one answer 16.66 theater sir. பாப்போம். கொஸ்டின் நம்பர் 2வா? ஆமா சார். 16.66 கரெக்ட். அதுல என்னன்னா மினிட்ல கொடுத்துருக்காங்க, அதை நம்ம செகண்ட்ல கன்வெர்ட் பண்ணிக்கணும். எஸ். இப்போ அப்படியே டைரக்டா மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 1000 வரும். 1000 அதுல மிஸ்டேக் ஆயிரும், அப்படி பண்ணிடக்கூடாது. கரெக்டா அந்த ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க பாரு. அப்ப அதை நம்ம மாட்டிக்குவோம். ஓகே, அடுத்து ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர் ஃப்ளோ ஆஃப்டர் ஃப்ளோயிங் ஹரிசாண்டலி வித் ஸ்பீட் ஆஃப் 15 gushes out of a tube cross-sectional area 10 meter per minus 2 meter. Its vertical wall nearby. What is the force exerted on the wall by the impact of water? Assuming that doesn't rebound. இப்போ இது எப்படின்னா, இப்போ இதே தான் சேம் நம்ம புல்லட் பார்த்த மாதிரி தான். இப்போ புல்லட் எப்படி அந்த இதுல பட்டுட்டு திருப்பி ரீபவுண்ட் ஆகலைன்னு சொல்றோம் இல்லையா, அதேதான். இப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா, அந்த எவ்வளவு ஃபோர்ஸ் அது இம்பாக்ட் பண்ண போகுது அப்படின்றத தான் கேட்குறாங்க. வாட்டர் ஹோல்ல இருந்து நமக்கு எஜெக்ட் ஆகிற வாட்டரோட ஃபோர்ஸ் எவ்வளவு அப்படின்றத கால்குலேட் பண்ண போறோம். அப்போ F is equal to dm by dt. இதான் நம்ம m நமக்கு தெரியாது இல்லையா, அப்ப அதை நம்ம எப்படி மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா v ஸ்கொயர். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 10⁻². ஓகேவா, v வந்துட்டு 15 மீட்டர் பர் செகண்ட். இப்போ டென்சிட்டி நமக்கு தெரியுமா, தெரியாது. வாட்டரோட டென்சிட்டி ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ தான், 1000 தான். கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். அது பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க, கம்பேர் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. வாட்டரோட டென்சிட்டி வந்து என்னது, ஆல்வேஸ் 1000 தான். இதுல கூட நம்ம பார்த்துருப்போம், அந்த ப்ரெஷர் அந்த டைம்ல கூட நம்ம பார்த்துருப்போம். அதுல அந்த டைம் அந்த மெர்க்குரியோட இது ப்ரெஷர் வர டைம், இல்ல வாட்டரோட ப்ரெஷர் வர டைம்ல நம்ம அதை படிச்சோம். இந்த ஃபார்ம்ல எல்லாம் இன்சர்ட் பண்ணுவோம். அப்போ F is equal to 10 square into 1000, so 10⁻², into 1000 into 15. ஓகே சார். இப்போ இந்த 2 0 என்ன ஆயிரும், இதுல எலிமினேட் ஆயிரும். ரிமைனிங் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 150. ஓகே சார். நியூட்டன் இருக்கா? 150 நியூட்டன். Yes. சாரி, ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். Cross-sectional area 10⁻².
பார்த்து சொல்றேன். ஓகே சார். சார் 1 மினிட் சார். வாஷ்ரூம் யூஸ் பண்றேன். ஓகே. சாரி சார். ரைட். ஓகே. இத நான் செக் பண்ணிட்டு சொல்றேன்ம்மா. நான் அப்புறம் நாளைக்கு சொல்றேன். ஓகேவா? இதுல கொஞ்சம் மாத்தி குடுத்துருக்காங்க. ஆன்சர் 2250 குடுத்துருக்காங்க. ஓகே சார். 2250. இது நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே அடுத்த சார். கொஸ்டின். ஆனா அடுத்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வருது. இதுக்கு கொஞ்சம் ஒழுங்கா வரல. ஓகே சார். பார்ப்போம். ஹரிசாண்டல் ஜெட் ஆஃப் வாட்டர் கம்மிங் அவுட் ஆஃப் pipe of area of cross section கொடுத்துட்டாங்க. hits a vertical with a velocity 10 meter per second, rebounds with the same speed. ரீபவுண்டுக்கு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா 2 டைம்ஸ் வருது. ஓகே சார். இதே தான் அதுக்கு வரணும். ஆனா சின்னதா ஏதோ சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. என்ன இதுல வந்துட்டு எகைன் f is equal to a rho a வந்து எவ்வளோனா
20 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அதை மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றணும். Okay, sir. சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா 10⁻² ஹோல் ஸ்கொயர். Okay, sir. சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10⁻² மீட்டர். இது நமக்கு தெரியும். இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்னா 2 சைடு ஸ்கொயர் பண்ணணும். 10⁻² ஹோல் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர். Okay, sir. அடுத்து நெக்ஸ்ட் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 1000 தான். Okay, இது sir. வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 மீட்டர் per செகண்ட். ஆக்சுவலி இந்த கேஸ்க்கு என்ன வருது அப்படின்னா 2 டைம்ஸ் வந்துடும். Okay, sir. ரீபவுண்ட் Okay, sir. எஃப்எஸ் ஈக்குவல் 2 டைம்ஸ் எடுத்துக்கிறோம். ஏ கிராஸ் செக்ஷன் Okay, sir. இன்டூ 10⁻⁴ Okay. டென்சிட்டி 1000 10 Okay. 1000 அப்போ இது மொத்தமாக இதில் 10⁻⁴ கேன்சல் ஆகுது. இப்போ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கு அப்படின்னா 400 நியூட்டன் போட்டிருக்காங்களா? செக் பண்ணேன் நான் அந்த கொஷின்ஸை. நியூட்டன் தான் வரும். ஓகேம்மா, Okay, sir. 20 40. ஆனால் அங்கே ஆக்சுவலி புக்கில் 400 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. Yes, 40 sir. நியூட்டன் தான் வரும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். என்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். இது வந்துட்டு பேர் தானே வெலாசிட்டி. Yes, sir. ஒரு 10 சேர்ந்து ஆட் ஆகும்போது 400. அப்போ இந்த இதுலேயும் அதே மிஸ்டேக் தான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேவா, Oh, okay, sir. ஸ்கொயர் பண்ணாமல் விட்டேன்னு நினைக்கிறேன். 10⁻⁻² ரோ வந்து 1000 இன்ட்டு 15. இப்போ கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வி வந்து ஸ்கொயர் பண்ணாமல் போட்டனால தான் ஆன்சர் வரல. Okay. சரி, அடுத்து நெக்ஸ்ட் கொஷின். இப்போ அதே ப்ரொசீஜர் தான், நெக்ஸ்ட்டுக்கும் அதே இதை ட்ரை பண்ணி பாருங்க, வந்துடும். ஓகே, இப்போ வி மிஸ் பண்ணது நான் கவனிக்கல. ஒழுங்கா Okay, sir. கொடுக்கப்பட்டுள்ளது வந்து பார்த்தோம் அப்படின்னா equilibrium. சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, Okay, sir.
இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மேல ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும் ஆக்ட் ஆகுதுன்னு ஆகும். இந்த ஒரு ஃபோர்ஸுமே இல்லைன்னு அர்த்தம். இப்போ F1 அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா என்ன? இந்த டைரக்ஷன்ல அது ஆக்சிலரேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே சார். இது ஜெனரல் கேஸ். ஸோ இதுதான் பேஸ்ட் ஆன் நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்லணும்? F1 is equal to ma. எஸ் சார். ஒருவேளை நம்ம ஃபோர்ஸ் நிறைய ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஒரு ஃபோர்ஸ் மட்டும் நிறைய ஃபோர்ஸ் கொடுக்குறோம், நிறைய ஃபோர்ஸ் இப்போ ஒரு ஃபோர்ஸ் மட்டும் இல்லை, ஓகே ரெண்டு சார். ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல F1 F2 கொடுக்குறோம். F1 F2 கொடுத்தனால இந்த இடத்துல ஆக்சிலரேஷன் 0 ஆயிடுச்சு. இப்போ என்ன மீனிங் அப்படின்னா F1 வெக்டார் பிளஸ் F2 வெக்டார் ஈக்குவல் டு 0. ஓகே சார். இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா ஈக்குவலிபிரியம். இது பேர் ஓகே. ஈக்குவலிபிரியம்ல என்ன ஆகும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் என்ன ஆகாதுன்னா மூவ் ஆகாது. இப்போ இதுல ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்கு, ரெண்டு ஃபோர்ஸ் தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, எத்தனை வேணாலும் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகலாம். அப்போ எனக்குள்ள நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஆப்ஜெக்ட் மேல மெனி நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே சார். நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும். அப்போ F1 பிளஸ் F2 பிளஸ் F3 எக்ஸெட்ரா ஈக்குவல் டு 0. இதான் அதோட. அப்போ இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா F net ஈக்குவல் டு 0. ஓகே சார். இப்போ F net 0 அப்படின்னா ஆக்சுவலி இப்போ இதுல ரெண்டுமே ஹரிசாண்டலா இருக்கு, கரெக்டா? எஸ் சார். ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் எல்லாமே ஹரிசாண்டலா இருக்கா? எஸ் சார். எல்லாமே ஹரிசாண்டலா இருக்கா? 4 ஃபோர்ஸ்மே, ஃபோர்ஸ் 1 2 இல்ல சார், செகண்ட் ஃபோர்ஸ் வந்து வெர்டிகல். ஒவ்வொன்றும் வேற வேற டைரக்ஷன்ல இருக்கு. சப்போஸ் இப்போ நமக்கு ஆப்ஜெக்ட் இதுன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மேல ஒரு ஃபோர்ஸ் ஹரிசாண்டலாவும் ஒரு ஃபோர்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி இன்க்ளைண்டாவும் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சு. ஓகே சார். ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுதுன்னு வச்சு. எஸ் சார். எல்லாமே வேற வேற டைரக்ஷன்ல இருக்கும். இப்போ ஆக்சுவலி இப்போ இது மூணுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறதுனால கண்டிப்பா ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எஸ் சார். இருக்காது. இப்போ வந்து மூவிங்ல தான் இருக்கும். இப்போ ஒருவேளை இப்போ இந்த ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே சார். F1 F2 F3. இப்போ F1 வெக்டார் பிளஸ் F2 வெக்டார் பிளஸ் F3 வெக்டார் கண்டிப்பா 0 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்போ அப்படின்னா இந்த ரெண்டோட எஃபெக்ட் இருக்கு இல்லையா? ஆமா சார். ரெண்டோட எஃபெக்டும் F1ம் கண்டிப்பா எப்படி இருக்கணும்? இதோட ரிசல்டன்ட் ஆர் வெக்டார்னு வச்சுக்கோ. அந்த ஆர் வெக்டாரும் F1 வெக்டாரும் கண்டிப்பா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருந்துச்சு அப்படின்னா ஓகே சார். கண்டிப்பா நமக்கு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த F2ஐயும் F3ஐயும் நம்ம ரிசால்வ் பண்ணணும். ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் காம்பனன்ட்டா ரிசால்வ் பண்றோம். அப்ப நமக்கு என்ன வருது அப்படின்னா forces in x direction equal to 0. ஓகே சார். Similarly, the sum of forces in z direction also equal to 0. y sum of அடுத்து z. மூணு கோஆர்டினேட்லயும் நம்ம பார்க்க வேண்டியது, மூணு எக்ஸ் ஒய் இசட் மூணு நம்ம சிஸ்டம்லயும் நம்ம பார்த்துக்க டைரக்ஷன்லயும் பார்த்துக்க வேண்டியது. ஓகே சார். மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு மூணு வரப்போறது கிடையாது, இது ரெண்டை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே சார். ஹரிசாண்டல் காம்பனன்ட்ஸையும் நம்ம 0க்கு ஈக்குவல் பண்ணணும், வெர்டிகல் காம்பனன்ட்ஸையும் நம்ம 0க்கு ஈக்குவல் பண்ணணும். அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து ஈக்குவலிபிரியம்ல இருக்குது. அதனால நெட் ஃபோர்ஸ் வந்து ஓகே ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ப்ராப்ளம் நம்பர் 2, பேஜ் நம்பர் 110. அதை பார்ப்போம். 2 Yes sir, the mass M. Mass M. Okay sir. Carried by rope from a rigid support at ஒன்றும் பிரச்சனை, ஜஸ்ட் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஒரு மாஸ், ஒரு ரிஜிட் சப்போர்ட் இருக்கு. இந்த ரிஜிட் சப்போர்ட்ல ஒரு மாஸை சஸ்பெண்ட் பண்ணி தொங்க விட்டுருக்காங்க. ஓகே சார். இப்போ இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இங்க இருக்கு. பிளாக் இதோட எம் மாஸ் எம்னு வச்சுக்கலாம். இப்போ ஆக்சுவலி இப்படி இந்த டைரக்ஷன்ல இது இருக்கவே இருக்காது. இப்படி விட்டுட்டோம்னா இங்க வந்துடும், நேரா இந்த டைரக்ஷனுக்கு வந்துடும். ஓகே சார். இங்க உனக்குள்ள ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை என்ன பண்றாங்க, ரைட் சைடு அதை ஹேங்கிங்ல வச்சிருக்காங்க. ஓகே சார். இதுதான். அப்போ இதை கொஞ்சம் டயக்ராம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ரைட் சைடு ஃபோர்ஸ் இங்கிட்ட ஆக்ட் ஆகுது. இப்போ நமக்கு ஆப்ஜெக்ட் வந்து இங்க ஹேங்கிங்ல இருக்கு.
இதோட மிடில் பாயிண்ட்ல நம்ம ஜஸ்ட் நம்ம இன்னொரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம் ரைட் சைடுல. ஓகே ஓகேவா? சரி. இப்போ என்னன்னா, இப்போ ஆக்சுவலி நான் முன்னையே நான் சொன்னேன் டென்ஷன் ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி ஹேங்கிங்ல இருக்கு அப்படின்னா ரோப்ல வந்து ஒரு டென்ஷன் ஆக்ட் ஆகும். எஸ் சார். டென்ஷனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. டென்ஷன் ஈக்குவல் டு எம்ஜி. இது எப்படி நம்ம கொண்டு வரணும்னா இதுக்கு பேர் ஃப்ரீ பாடி டயக்ராம் சொல்லுவாங்க. பாடி இதை ஓகே நம்ம சார். இதுக்கு டிரா பண்ணணும். ஃப்ரீ பாடி டயக்ராம்னா ஜஸ்ட் வெக்டார்ஸ் ஃபோர்ஸஸ் மட்டும் நம்ம டிரா பண்ணணும். இப்போ டென்ஷன் எங்க ஆக்ட் ஆகுது? அப்வர்ட் ஆக்ட் ஆகுது. வெயிட் எங்க ஆக்ட் ஆகுது? டவுன்வர்டா ஆக்ட் ஆகுது. ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கா மூவிங்ல இருக்கா? வெர்டிகல் டைரக்ஷன்ல ரெஸ்ட்ல தானே இருக்கும். இது மூவ் ஆகுமா? மேலே கீழே மூவ் ஆகுமா? இல்ல சார். ஹரிசாண்டலா? இல்ல சார். The sum of forces in vertical direction equal to T minus mg which is equal to இதோட ஆக்சுவல் ஈக்குவேஷன். புரியுதா நான் சொல்றது? எஸ் சார். ஜி டவுன்வர்டா ஆக்ட் ஆகுது. அப்போ இதோட வேல்யூ வந்து நெகட்டிவ், இது வந்து என்னது பாசிட்டிவ். ஓகே இந்த சார். ரெண்டு ஃபோர்ஸையும் நம்ம ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டு நம்ம பார்க்குறோம் ஒருவேளை இந்த ஆப்ஜெக்ட் எங்கேயும் ஆக்சிலரேட் ஆகுதா அப்படின்னா ஏ வந்து என்னது ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஆயிரும்? நியூட்டன் செகண்ட் லா படி இப்போ இதுதான் நமக்கு என்னது எஃப் நெட். எஃப் நெட் இன் இஸ் எக்ஸ் ஆக்சஸ் ஈக்குவல் டு 0. ஓகே சார். அப்போ டி மைனஸ் எம்ஜி ஈக்குவல் டு 0 அப்படின்னா டி ஈக்குவல் டு எம்ஜி. அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன் டைரக்டா. இப்போ நம்ம இதுவே இங்கே வருவோம். இப்போ வெயிட் எங்க ஆக்ட் ஆகுது? டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது. அதுல பிரச்சனை கிடையாது. ஓகே சார். டென்ஷன் எப்படி இருக்கு? கொஞ்சம் இன்க்ளைண்டா இருக்கு. ஓகேவா? இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிக்கல் இங்கனக்குள்ள நமக்கு ஆங்கிள் தீட்டா கொடுத்துருக்காங்க. எஸ் சார். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னா இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் நம்ம திருப்பி அகைன் வரைஞ்சுப்போம். வெயிட் ஓகே வந்து டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது. வந்துட்டு இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. எஃப் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. டென்ஷன் வந்து இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. ஓகே சார். டென்ஷன் ஓ டென்ஷன் இது வந்து எஃப், இது வந்து என்னது எம். மூணு ஃபோர்ஸ் வேற வேற டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. இப்போ ஓகே. இது தீட்டா அப்படின்னா இதுவும் தீட்டா தான். ஓகே சார். அப்போ இதை நம்ம ஒரு டாட்டட் லைன் மாதிரி நம்ம இங்கே ட்ரா பண்ணுவோம். ஓகே சார். இந்த டென்ஷனை நம்ம என்ன பண்றோம்? வெர்டிக்கல் காம்பனண்ட் ஹரிசாண்டல் காம்பனண்டா ரிசால்வ் பண்றோம். இது வந்து தீட்டா. ஓகே சார். அப்போ இது வந்து என்ன அப்படின்னா டி காஸ் தீட்டா ஆகும். இது வந்து என்ன ஆகும்? டி சைன் தீட்டா ஆகும். புரியுதா எப்படின்ட்டு? வெக்டார் ரெசல்யூஷன் இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா கன்சிடர் பண்ணிக்குவோம். ஓகே சார். ஆங்கிள் ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணும்போது இந்த 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 ஆப்போசிட் சைடு இருக்கு இல்லையா, அதுதான் என்னது இந்த இந்த சைடு. அப்படியே ஓகே இங்க சார். எடுத்துட்டு மேல போகலாம். ஓகேவா? இல்ல இது அதே மாதிரி இதை அப்படியே எடுத்துட்டு இங்க வரலாம். இந்த சைடு பேரலா இருக்கிறத நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு பேரலா இருக்கிறத கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதுக்கு பேஸ் வந்து தான் டி காஸ் தீட்டா. ஹைட் வந்து என்னது? இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு இது ஹைப்போடென்யூஸ் வந்து டி. ஓகே சார். புரியுதா? அப்போ ஹரிசாண்டல் ஆக்சஸ்ல இருக்கிறது நமக்கு டி சைன் தீட்டா, வெர்டிக்கல் காம்பனண்ட்ல இருக்கிறது டி காஸ். இப்போ ஓகே. இந்த சிஸ்டம் அட் ரெஸ்ட் ஓகே. அட் ரெஸ்ட்னா the sum of forces in x direction யாரு? f minus t sin theta. எஸ் f minus t sin theta equal to 0. அது புரியுதா எப்படின்னு? எஸ் சார். அப்போ sum of forces in z direction, sorry y direction. டைரக்ஷன்ல யாரு? t cos theta மேல அப்வர்டா இருக்கு. எஸ் சார். எஸ் equal to 0. விஷயம் புரியுதா? இப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு என்ன பண்ணலாம்? f is equal to t sin theta எடுத்துக்கலாம். t sin theta. ஓகே இப்போ சார். mg ஈக்குவல் டு என்ன வரும்? t cos theta. எஸ் சார். இப்போ நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கிறாங்க? என்ன கேட்டிருக்கிறாங்க? எப்பவுமே கேட்கல. அவங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் எஃப் கிடையாது. டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங்? ஓகே சார். டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங்கை நான் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா டி ஈக்குவல் டு எஃப் டிவைடட் பை சைன் தீட்டான்னு சொல்லலாம். ஓகே சார். ஸோ எம்ஜி டிவைடட் பை காஸ் தீட்டான்னு சொல்லலாம்.
ரெண்டுல ஏதாவது ஒரு ஆன்சர். இப்ப இந்த எந்த ஆன்சர் புக்ல கொடுத்துருக்காங்க? f divided by sin theta. True, correct. ஓகேவா? அப்ப இந்த இந்த கொஸ்டினை கொஞ்சம் டீடைல்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த கொஸ்டின்ல என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம்ல 3 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? 3 Okay, ஃபோர்ஸஸ் sir. ஆக்ட் ஆகுது. ஈவன் ஆஃப்டர் ஆக்டிங் தி 3 ஃபோர்ஸஸ் ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட். இப்ப அதுக்கு பேர் தான் ஈக்விலிபிரியம். அப்ப எந்த ஒரு ஆக்சலரேஷனும் என்ன ஆகல, ஹரிசாண்டல் டைரக்ஷன்லயோ வெர்டிகல் டைரக்ஷன்லயோ நமக்கு ப்ரொடியூஸ் ஆகல. அப்ப ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கு. அப்போ இந்த டென்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணணும், ரிசால்வ் பண்ணணும். ஓகே தானே? இந்த இந்த ஃபோர்ஸை எது பேலன்ஸ் பண்ணுது? இந்த டென்ஷனோட ஹரிசாண்டல் காம்பனன்ட். Okay, sir. பேலன்ஸ் பண்றது யாரு? Horizontal component. ஹரிசாண்டல் காம்பனன்ட். அதே மாதிரி இந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்றது யாருன்னு பார்த்தோம்னா இந்த டென்ஷனோட வெர்டிகல் காம்பனன்ட். Okay, sir. ஓகேவா? இப்போ இந்த TY வந்து நம்ம இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா டி டி காஸ் தீட்டா. இது வந்து என்னது? டி சைன் தீட்டா. யூஸ்வலா வந்து நமக்கு எங்க தீட்டா இருக்கோ அதுக்கு பக்கத்துல வரக்கூடியது டி காஸ் தீட்டா, அதுக்கு பக்கத்துல வரக்கூடியது காஸ் தீட்டா. இப்போ நான் இப்படி நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வச்சு நான் சொல்றேன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா இது ஹைப்போடென்யூஸ். ஓகேவா? Okay, இது sir. ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைடு இது வந்து என்னது? அட்ஜசன்ட் சைடு. அப்ப அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ என்ன அப்படின்னா ஹெச் காஸ் தீட்டா. ஆப்போசிட் சைடோட வேல்யூ என்ன அப்படின்னா ஹெச் சைன் தீட்டா. கரெக்டா? உனக்கு டவுட் வந்தா சைன் தீட்டா எடுத்துப்பார். சைன் தீட்டான்றது என்னது? ஆப்போசிட் சைடு பை ஹைப்போடென்யூஸ். காஸ் தீட்டா என்ன வரும்? அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போடென்யூஸ். இப்போ அதே தான் இங்கே வருவோம். இப்போ நமக்கு இங்கே காஸ் தீட்டா வேணும். இந்த இடத்துல காஸ் தீட்டா எடுத்தா என்ன வரும்? காஸ் தீட்டா ஈக்குவல் டு adjacent side divided by hypotenuse. இந்த adjacent side அதுதான் என்னது? இது 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 வந்து y அப்படின்னு வச்சுப்போம், இது x ன்னு வச்சுப்போம். Okay, sir. y divided by y equal to என்ன வரும்? t cos theta. வந்துருச்சா? Yes, sir. இதே மாதிரி இந்த சைடு செக் பண்ணோம்னா t sin theta. முக்கியமான விஷயம் தீட்டா எங்க கொடுத்துருக்காங்கிறத நம்ம தெளிவா பார்த்துக்கணும். இந்த கொஸ்டின்ல இங்க கொடுத்துருக்காங்க தீட்டா. ஒருவேளை Yes, இங்க sir. கொடுக்காம தீட்டாவை இங்க தூக்கி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஆகும்? தீட்டா ஒருவேளை இங்க கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? தீட்டா இங்கே தான் வரும். இங்க வந்துருச்சு Yes. அப்படின்னா இங்க சைன் தீட்டாக்கு பதிலா என்ன வந்துரும்? இங்க டி காஸ் தீட்டா வந்துரும். இந்த காஸ் தீட்டாக்கு பதிலா இங்க டி தீட்டா வந்துரும். இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படியே மாறிடும், ரிவர்ஸ்ல மாறிடும். Okay. தீட்டாவோட பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி என்ன ஆகும்? நமக்கு சிச்சுவேஷன் Okay. இந்த இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு இன்னொரு ஒரு ஒரு மெத்தடு இருக்கு. நம்ம அதை வச்சு சால்வ் பண்ணலாம். அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்னன்றதை சொல்றோம். இந்த தேர்ட் கொஸ்டின் இருக்கலாமா? அந்த கொஸ்டின் நீ பாரு. அந்த கொஸ்டினை இதே ப்ரொசீஜர்ல நம்ம என்ன பண்ணலாம்? இது எப்படி இது இது ஒரு சின்ன அவுட்லைன் மட்டும் நான் எப்படி சொல்றேன். ஓகேவா? அந்த தேர்ட் கொஸ்டின்ல என்னன்னா 2 புள்ளிஸ் இருக்கு. இருக்காங்க. ஸோ இங்கனக்குள்ள ஒரு மாஸ் கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் ஒரு மாஸ் கனெக்ட் ஆயிருக்கு. இந்த 2 மாஸையும் சேர்த்து இன்னொரு மாஸ்ல கூட கனெக்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து இந்த மாஸோட வேல்யூ m, இது வந்து m தான். இந்த வேல்யூ என்னது? √2m. √2. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இந்த மாஸ் வந்து ஒரு வெயிட்டை டவுன்வர்டா எக்ஸர்ட் பண்ணும். கரெக்டா? Okay. Yes, sir. இதுல ஒரு டென்ஷன் T இருக்கும். இந்த ரெண்டுமே மாஸ் ஐடென்டிக்கல் தானே? அப்ப இதுவும் ஒரு வெயிட் என்ன பண்ணும்? டவுன்வர்டா எக்ஸர்ட் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரிங்லயும் நமக்கு என்ன இருக்கும்? T தான் நமக்கு வரும். Yes, sir. அடுத்து ஒரே ஸ்ட்ரிங்ல கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய 2 மாசஸ் வந்து சேம் டென்ஷனை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இந்த சைடு என்னதான் இருக்கும்? T தான் இருக்கும். இங்கேயும் T தான் இருக்கும். புரியுதா? பட் இந்த T mg sin theta, இந்த T minus mg sin theta equal to 0. அப்ப T equal to mg கிடைச்சிடும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த T நம்ம என்ன பண்ணணும்? ஹரிசாண்டல் காம்பனன்ட், வெர்டிகல் காம்பனன்ட். இப்ப நமக்கு இந்த ரெண்டுமே சேர்த்து தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு சைடு தீட்டா பை 2, இன்னொரு சைடு தீட்டா பை 2 வரும். தீட்டாவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்ப இந்த சைடு என்ன இருக்கு அப்படின்னா இது ஆக்சுவலி தீட்டாங்கிறது
ஃபுல்லா தான் தீட்டா. அப்ப இது வந்து என்னது? தீட்டா பை 2. இது வந்து ரிமைனிங் என்னது? தீட்டா பை ஒரு சைடு இருக்கக்கூடிய டென்ஷனை ஹரிசாண்டல் வெர்டிகல் காம்பனண்டா பிரிக்கும். மாதிரி இந்த சைடு இருக்கக்கூடிய டென்ஷனையும் ஹரிசாண்டல். புரியுதா? இப்போ இது 2 ஹரிசாண்டல் காம்பனண்ட் நமக்கு நோ யூஸ். ஹரிசாண்டலா நமக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அப்ப அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வெர்டிகல் காம்பனன்ட்ஸ் என்ன இருக்கு? இந்த டி Vertical. டி காஸ் தீட்டா டி காஸ் தீட்டா கிடைக்கும். 2t காஸ் தீட்டா கிடைக்கும். 2t Cos theta. இந்த சைடு சைன் தீட்டா ரெண்டும் என்ன ஆயிரும் அப்படின்னா நமக்கு கேன்சல் ஆயிரும். இப்போ அதை வச்சு நீ சால்வ் பண்ண என்ன ஆன்சர் வருதுன்றதை செக் பண்ணிக்கலாம். Okay, sir. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ரிமைனிங் எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபாஸ்டா பார்ப்போம். Okay. நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது வேணா அந்த பொண்ணுகிட்ட சொல்லுமா. நாளைக்கு எத்தனை மணிக்கு நீ வருவ? நாளைக்கு 8 o'clock சார். லைக் இந்த ஒரு வீக் மட்டுமே 8 o'clock தான் சார் வருவேன். சரி, அப்ப லைக் நாளைக்கு இந்த ஒரு வீக்ல நாளைக்கும் நாளானைக்கும் சார். ஃப்ரைடே ஸ்கூல் இல்ல சார். இல்ல சார். சாட்டர்டே தானே லீவு, ஃப்ரைடேவும் லீவா? ஃப்ரைடே வந்து பிடிஎம் இருக்கு சார். லைக் இந்த பிடிஎம்க்கு தான் சார் ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் மீட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, எல்லாமே மீட் பண்ண போறாங்க. 1-on-1 சார். கிளாஸ் கிடையாது, அப்ப ஃபுல்லாவே கிடையாதா? லீவ் தான் சார். ஃபுல்லாவே லீவ் தான் சார். ஃபுல்லாவே லீவ் தான். அப்ப அந்த டைம்க்கு மட்டும் போயிட்டு நீங்க வந்துருவீங்க. ஆமா சார். 11:15 to 12:15.